ஒரு டியூஷன் மாஸ்டராக இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசி விசாரிக்கும் போது நிறைய அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2009 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி அப்படிங்கிற பகுதியில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு இடத்துல சரியா படிக்காத ஒரு 10வது படிக்கிற ஒரு மாணவிக்கு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை சொல்லி தந்து இவர் அந்த பொண்ணு நல்ல ஒரு மார்க்கையுமே எடுக்க வைக்கிறாரு 10வது படிக்கும் போது. ஸோ இது தொடர்ந்து காலேஜ் அந்த பொண்ணு படிக்கும் போதும் சரி, அந்த பொண்ணுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும் போது மணிகண்டன் கிட்ட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு நாளையில மணிகண்டனுக்கு அந்த பொண்ணு மேல ஒன் சைடா லவ்வும் வந்திருக்கு. ஸோ 2 பேருமே ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல நிறைய போட்டோஸும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக போக மணிகண்டனுடைய நடவடிக்கை இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவர் ஏதோ தப்பான நோக்கத்திலேயே பழகுற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இவர்கிட்ட பழகிறத விட்டுட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க சென்னையில் செட்டிலும் ஆயிடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு மணிகண்டனுக்கும் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அதாச்சும் இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த பொண்ணுடைய ஐடியை கண்டுபிடிச்சி அந்த ஐடியில் அந்த பொண்ணுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலயமா ஃபேக் ஐடியில் மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே டைரக்டாக போயிட்டு நீ என்னை திரும்பியுமே லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையில் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் அந்த பொண்ணு டிப்ரெஷனுக்குமே போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி மணிகண்டனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க ஆல்ரெடி இருந்த வாடகை வீட்டில் இருந்து மணிவாக்கத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பியுமே இவங்க இங்கேருந்து மணிகண்டனுக்கு தெரியாமல் ஷிஃப்ட் ஆகியும் போயிருக்காங்க. ஆனால் அப்பயும் சும்மா விடாத மணிகண்டன் அவங்களுடைய அட்ரஸை எப்படியோ கண்டுபிடிச்சு திரும்பியுமே போயிட்டு மிரட்டி இருக்காரு. அதுவும் முக்கியமா உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உனக்கு சப்போர்ட் பண்றாரு, உன் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா, குறிப்பா உன்னுடைய மாமனாருக்கு இந்த போட்டோஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன், நீ போட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்காத, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா நிறைய வீடியோஸும் என்கிட்ட இருக்கு, நான் அது எல்லாமே சென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆடியோ தான் இது. ஃபோன் பண்ண தான் வரும், இன்னும் அடுத்து 2 நாளும் உன் மாமனாருக்கு நியூஸ் போகத்தான் செய்யும், அவள் வாட்ஸ்அப்புக்கு போகத்தான் செய்யும். ஃபோன் அதை நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ எல்லாமே நான் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன். எதுக்கு இன்னைக்கு கால் பண்ண? எனக்கு எப்போ இன்னைக்கு உங்க நம்பர் தான் போகவே இல்லையே. ஆனா கால் வந்துட்டு தானே இருக்கு. அது எப்படி வரும்? வராம எப்படி நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட வந்துச்சுல்ல. ஹஸ்பண்ட் நம்பருக்கும் கால் பண்ணிருக்கு, அவர் நம்பருக்கும். எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியாதா என்ன? தெரியாது. எதுக்கு கால் பண்ணிட்டு? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு வீட்டுக்குலாம் வர? எதுக்கு வீட்டுக்கு வந்த? பாக்குறது தான், புது வீட்டுக்கு தான். வீட்டுல நல்லா அழகா கட்டிருக்கீங்களே, கத்திரிக்காய் இல்லம்லாம் போட்டிருக்கீங்க. கத்திரிக்காய் வில்லா. கத்திரிக்காய் வில்லாவா? கத்திரிக்காய் வில்லா என்னக்காரன் சரி. ஆனா பார்த்தேன். எதுக்கு வீட்டுக்குலாம் வந்த? எதுக்கு வீட்டுக்குலாம் வந்த? நீங்க வரல, நான் வர வேண்டியதான். அவன்கிட்ட சொல்லிடுவேன், இவன்கிட்ட சொல்லிடுவேன், மாமியாருக்கு அனுப்புவேன், மாமனாருக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீ தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் ஒதுங்கி தான் இருக்கேன். சரி, அந்த போட்டோ நான் அனுப்பணும்னா எப்பவே அனுப்பியிருப்பேன். ஏன் இன்னைக்கு நீ வீடவே சொல்லல? வீடை கண்டுபிடிக்க முடியல என்ன? வீடை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரதான் நீங்க. நீ என்ன வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். எதுக்கு இப்ப நீ தேவையில்லை இருக்க? மணிவாக்கத்துக்கு போயிட்டா மணிவாக்கம் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீ எங்க வேணா போ, நீ எங்க வேணா போ, கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறோங்க 2வது பிரச்சனை. ஃபாரின்ல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, நான் கண்டுபிடிச்சு வரதான் செய்வேன். என்ன பண்ணுவேன்?
என்ன வேணாம்னு பண்ற சொல்லி போ போ. ஒதுங்கியிருக்கேன், விட வேண்டியதானே? எதுக்கு நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவ? நீங்க போ போ பாருங்க. என்ன பண்ணுவ? போ. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ம். என்ன வேண்டான்னு ஒதுங்கிட்டீங்கன்னா ம். அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க. அதான் என்ன பண்ணுவ அடுத்து? அது நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், நீ வேணான்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி இருக்கேன். 2 மாசமா நீ வேணான்ட்டு தானே உனக்கு பிளாக் பண்ணியே நான் ஒதுங்கி தானே இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம பிளாக் நீ பண்ணி cancel பண்ணிட்டு இருக்க? நம்பர்லாம் பிளாக்லாம் பண்ணல, மொத்தத்துக்கே நம்பரை இது பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். ஆ சரி, தெரியுதுல்ல. அப்ப வேணான்னு தானே, ஃபுல்லா வேணான்னு தானே ஒதுங்கி இருக்கேன். அப்ப நீ விட வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் வீடெல்லாம் கண்டுபிடிச்சு நீ அதாவது நீங்க உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ம். சரியா என்ன வேண்டாம்னு ஒதுக்குறீங்க. ம். சரியா, என்னைக்குமே கடைசி வரைக்கும் எல்லாமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா ம். எப்பயும் போல மனுஷங்க இருக்கணும். எப்பயும் போல இல்ல, நம்ம வாழ்க்கை கிடைக்கலன்னா மட்டும் உன் கூட நான் என்ன வந்திருப்பேனா? உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேனா? எதுக்கு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, கிடைக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வேணான்னு ஒதுங்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். இப்ப உனக்கு அது எப்படி நீ வாக்குல எத்தனையோ தடவை ஏங்க ஏற்கனவே நம்ப வச்சு நீ போட்டோ அனுப்புவ, உன் மாமியாருக்கு அனுப்புவேன், உன் மாமனாருக்கு அனுப்புவேன், Facebookல போடுவேங்கிறதுக்கு நான் பயந்துதான் உன் கூட வந்து நீ போன் போடும் போதெல்லாம் வந்து நான் பேசிட்டு இருந்தேன் தவிர வேற எதுக்கும் வந்து உன் மேல ஆசைப்பட்டோ உன் கூட பேசணுமோங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் இல்ல. நீங்க வேணான்னு என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டு போட்டீங்கன்னா நான் பிரதீப் கூட வாழறத நான் விட மாட்டேன். என்ன அவ்வளவுதான். பண்ணுவ? அது நான் என்ன பண்றேனோ அதை போ பாருங்க. ஏன் பிரதீப் என்ன நான் பண்ண? என்ன நீ அவன் வந்து மாதிரி நீ வளர்த்துட்டு இருக்க தெரியும் எனக்கு. சரியா, அவனை வேணா மாதிரி வளர்த்துக்கலாம். உன் மாமனார் மாமியார்லாம் அப்படி வளர்க்க முடியாது. உன் சொந்த பந்தங்கள்லாம் வளர்க்க முடியாது. சரியா, உன் சொந்த பந்தங்கள்லாம் மூஞ்சில காரி துப்புற மாதிரி நான் பண்ணத்தான் செய்வேன். நீ என்ன வேணான்னு ஒதுக்கி நீ போனேன்னா அது கண்டிப்பா நடக்கும். நீ யாரு வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயுமே நீ போய்க்கிற மாட்டேன். நீ எங்களுக்குள்ளேயே அந்த ஒத்த வீட்டுக்குள்ளேயே நீ கிடக்க வேண்டியதா. வீடு ராயலா இருக்கும்போது படுத்து படுத்து தூங்க வேண்டியதான். எங்கேயும் போய்க்கிற மாட்டோம், வந்துக்கிற மாட்டோம். ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஏமாத்தினீங்க. 2வது தடவையும் ஏமாத்தினேன். நீ ஏமாத்திக்கிட்டே இருப்ப, நான் வந்து ஏமாத்திட்டே இருப்பேன். உன்னை அப்படியே விட்டுட்டு இல்ல அப்படியே உன்னை விட்டுட்டு நான் நீ வரல இரு ஜாலியா இருந்து உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருவேன். நீ கல்யாணம் பண்ணலாம் ஏமாத்தலையா? நீ என்ன இருக்கியா? நீ கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோட தானே இருக்க. நான் கல்யாணம் பண்ணலையே. கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ணாமையா கிண்டியில யாரு கூட நீ வாழ்ந்துட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெற்று தானே இருக்க. எனக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னமோ நீ கல்யாணமே பண்ணாம எனக்கு நீ வெயிட் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நான் சொல்றதா சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே முதலே சொன்னதான், நீ ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லி நீ ஒதுங்குனீங்கன்னா நான் விட மாட்டேன். ஏன்னா விட மாட்டேன். இன்னைக்கு வந்து அந்த உங்க ஸ்கூலுக்கு அந்த இதுக்கு வந்து பிளே ஸ்கூல்லாம் பாக்கறதுக்கு நீங்க உன் பிள்ளை அங்க இருக்கான்னு பாக்கறதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு பிளே ஸ்கூல் இருக்கு இருந்துச்சுன்னா எது பண்ணிடுவோம் இருந்துச்சுன்னா எது என் பிள்ளை என்ன பண்ணிருவாங்க போய் பாரு. ஒண்ணுதான் பண்ண மாட்டேன். அது என் பிள்ளை மாதிரி தானே. அது என் பிள்ளை மாதிரி தானே. அது என் பிள்ளை தானே. நீ உன்னால முடிஞ்சதை பண்ணி உனக்கு வேணா உன்னை வந்து அவாய்ட் பண்ற. நீ உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. என்னது? நீ உன்னை தேவையில்லைன்னு சொல்லிதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து நீ பாத்துக்கோ. இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு மேலே பெருசாக எந்த ஒரு தப்புமே கிடையாது. மணிகண்டன் அவர்கள் பெருசாக என்னமோ தியாகம் பண்ணிட்டு அதாச்சும் தான் கல்யாணமே பண்ணிக்காம இந்த பொண்ணுக்காகவே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்குமே கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பொண்ணுமே கல்யாணமாகி 2 குழந்தை இருக்கிறத தெரிஞ்சே திரும்பி நீ என்ன லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையில் வான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் திரும்பியுமே மணிகண்டன் கிட்ட அந்த பொண்ணை பேச வச்சு ஆடியோ ரெக்கார்ட் அண்ட் வீடியோ இது மூலமா இப்ப கைது பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மணிகண்டனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.